Hello student, 12th standard example sum 1.12 if A ங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்து is orthogonal அப்படின்னு கொடுத்துட்டாங்க. find A, B, C ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் hence A inverse ஃபைண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் givenல கொடுத்த A ங்கிற மேட்ரிக்ஸ் எடுக்கலாம். A equal 1 dividing by 7 of 1 dividing by 7 of 6 minus 3 A B minus 2 6 2 C 3. A is orthogonal அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. A is orthogonal. A is orthogonal இருந்துச்சுன்னா நமக்கான ஃபார்முலா A into A transpose equal A transpose into A equal unit matrix. இதுல எனி ஒன் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணாலே நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். A into A transpose equal I3 கொடுக்கும். ஏன்னா 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. A into A transpose ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஒரு 1 dividing by 7ம் A டிரான்ஸ்போஸா மாற்றும் போது ஒரு 1 dividing by 7 கிடைக்கும். அப்போ 1 dividing by 7ஐயும் 1 dividing by 7ஐயும் மல்டிப்ளை பண்ணா 7 7s 49. அதை டைரக்டா நம்ம ரெண்டு எழுதலாம். 1 dividing by 49 ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதுங்க 6 minus 3 A next B minus 2 6 next 2 C 3. A டிரான்ஸ்போஸா இதை மாத்துங்க, ரோவை காலமா மாத்துங்க 6 minus 3 A next B minus 2 6 next 2 C 3. ரோ அண்ட் காலம் வைஸா மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்றது மாதிரி யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. நெக்ஸ்ட் ரோ அண்ட் காலம் வைஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் மல்டிப்ளை 36 36 நெக்ஸ்ட் பிளஸ் 9 நெக்ஸ்ட் பிளஸ் A ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணா 6B 6B plus 6 plus 6E. Next, third column மல்டிப்ளை பண்ணா 12 12 minus 3C plus 3E. Next, second rowல இருந்த first column மல்டிப்ளை பண்ணா 6B 6B plus 6 plus 6E. Next, second மல்டிப்ளை பண்ணா B square plus 4 plus 4 plus 36. Next third is 2B minus 2C next plus 18. Next third row 12 12 minus 3C plus 3. Next 2B minus 2C plus 18. Next 4 plus C square plus 9. 1 divided by 49 dividing உள்ளது அந்த சைடு ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து 49 மாறும். 49 டைரக்டா மல்டிப்ளை பண்ணலாம் 49 0 0 0 49 0 0 0 49. நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது 45 36 9 ஆட் பண்ணா 45 plus A ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படி எழுதிக்கலாம் 6B plus 6 plus 6E. நெக்ஸ்ட் 12 minus 3C plus 3E. நெக்ஸ்ட் 6B 6B plus 6 plus 6E. Next B square 36 ஐயும் 4 ஐயும் ஆட் பண்ணா plus 40. Next 2B minus 2C plus 80. Next 12 minus 3C plus 3E. Next 2B minus 2C plus 80. Next 4 ஐயும் 9 ஐயும் ஆட் பண்ணா C square plus 13 equal 49 0 0 0
49 0 0 0 49. நெக்ஸ்ட் இதுல இருந்து ஏ பி சி நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஏபிசியை ஃபைண்ட் பண்றதுக்கு டயகனல் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். டயகனல் மேட்ரிக்ஸ் 45 a ஸ்கொயர் b ஸ்கொயர் 40 c ஸ்கொயர் 30. 45 a ஸ்கொயர் 45 plus a ஸ்கொயர் a1 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் a1 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் அங்கே 49 ஈக்குவல் 49. a ஸ்கொயர் நமக்கு தேவை 49. 45 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணா 45. 9ல இருந்து 5 போச்சுனா 4 கிடைக்கும். 4ல இருந்து 4 போச்சுனா 0. இப்போ a ஸ்கொயர் a ஈக்குவல் பிளஸ் ஆர் மைனஸ் 2. a ஈக்குவல் பிளஸ் ஆர் மைனஸ் 2. நெக்ஸ்ட் b ஸ்கொயர் பிளஸ் 40. b ஸ்கொயர் பிளஸ் 40 ஈக்குவல் செகண்ட் இதுல செகண்ட் எலிமெண்ட் 49. 49 b ஸ்கொயர் 40 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணா 49 மைனஸ் 40. b square equal 9. b equal plus or minus 3. Next, c square plus 13. c square plus 13 equal 49. c square equal 49 minus 13. 9ல இருந்து 3 போச்சுனா 6. 4ல இருந்து 1 போச்சுனா 3. c square equal 36. c equal plus or minus 6. இதுல aங்கிற வேல்யூ plus 2வும் மைனஸ் 2 வந்துருக்கு. bங்கிற வேல்யூ plus 3யும் மைனஸ் 3 வந்துருக்கு. cங்கிற வேல்யூ plus 6 மைனஸ் 6 வந்துருக்கு. எது கரெக்டான ஆன்சர் பிளஸ் வருமா மைனஸ் வருமா சொல்லி ஃபைண்ட் பண்றதுக்கு வேற ஒரு எலிமெண்ட்ல நம்ம ஃபைண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்ளை பண்ணி பார்க்கல நமக்கான ஆன்சர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் உள்ள செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். செகண்ட் எலிமெண்ட் எடுத்தோம்னா 6b plus 6 plus 6a. first இதுல second element, இங்க second element 0 equal 0. dividing by 6 6 ஆல டிவைட் பண்ணா b plus 1 plus a equal 0. இது a plus b equal minus 1 என்கிற ஃபார்மட்ல கிடைச்சு. a plus b equal minus 1. a plus b equal minus 1 condition எந்த வேல்யூ அப்ளை பண்ணா satisfy ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். a க்கு பதிலா 2 கொடுப்போம். a க்கு பதிலா 2 கொடுத்தா b க்கு பதிலா 3 கொடுத்து பார்க்கலாம். அப்ப 5 ஆ மாறிடும். அப்ப LHS equal RHS நமக்கு satisfy பண்ணலாம். நெக்ஸ்ட் -2 வும் -3 கொடுத்தோம்னா -5 ஆயிடும். இதுவும் satisfy பண்ணலாம். நெக்ஸ்ட் a க்கு பதிலா 2 வும் b க்கு பதிலா -3 யும் அப்ளை பண்ணா நமக்கான வேல்யூ -1 கிடைக்கும். அப்ப இந்த கண்டிஷன் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்குது. இந்த கண்டிஷன் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கு. இப்ப a கான வேல்யூ 2, b கான வேல்யூ -3. a கான வேல்யூ 2, b கான வேல்யூ -3. a equal to b equal -3. a யும் b யும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் cங்கிற வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிடலாம். cங்கிற வேல்யூவை ஃபைண்ட் பண்றதுக்கு தேர்ட் எலிமெண்ட் எடுத்துக்கலாம். 12 3c plus 3a equal third element இங்கே 0. next dividing by 3 3 ஆல டிவைட் பண்ணா 4 minus c plus a equal 0. 4 a கான வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம், 2 ன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப plus 2 c அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது பிளஸ் ஆ மாறிடும். அப்ப 6 equal c or c equal 6. a b c இந்த 3 வேல்யூஸ்மே நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அந்த வேல்யூஸை aங்கிற மேட்ரிக்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். a equal 1 dividing by 7 of 6 minus 3. a கான வேல்யூ 2. next b கான வேல்யூ -3, c கான வேல்யூ -2, 6. next 2 c கான வேல்யூ 6. next 3.
இதுதான் ஏங்கிற மேட்ரிக்ஸ். ஏங்கிற மேட்ரிக்ஸை ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ இஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏ இஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னா நமக்கான ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் ஏ டிரான்ஸ்போஸ். ஏ இன்வர்ஸ் தான் நமக்கு தேவை. அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸா மாத்தினா 1 dividing by 7 of 6 minus 3 ரோவை காலமா மாத்திருங்க 2 minus 3 minus 2 6 2 6 3. இதுதான் நமக்கு தேவையான ஏ இன்வர்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.